أعوذ بالله من الشيطان الرجيم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். லைஸூ ஸவாஅம் மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன آيات الله آناء الليل وهم يسجدون. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தீயவர்கள் அல்லர். வேதத்துடைய இவர்களில் நல்லோரான ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். அவர்கள் இரவு காலங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி நின்று சிரம் பணிந்து வணங்குகின்றனர். يؤمنون بالله واليوم الآخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات وأولئك من الصالحين. அன்றி அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு மனிதர்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவி தீமையான காரியங்களிலிருந்து தடுத்து நன்மையான காரியங்களை செய்ய விரைந்தும் செல்கின்றனர். இத்தகையவர்களும் நல்லவர்களில் உள்ளவர்களே. وَمَا يَفْعَلُوا مِنْ خَيْرٍ فَلَنْ يُكْفَرُوهُ وَاللَّهُ عَلِيمٌ بِالْمُتَّقِينَ. இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அது நிராகரிக்கப்பட மாட்டாது. அதற்குரிய பலனை அடைந்தே தீருவார்கள். ஏனென்றால் இத்தகைய இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நன்கறிவான். இன்னல்லதீன கஃபரூ லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ وَأُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. நிச்சயமாக வேதத்தை உடையவர்களில் எவர்கள் மறுமையை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய பொருள்களும் அவர்களுடைய சந்ததிகளும் அந்நாளில் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து அவர்களை ஒரு சிறிதும் காப்பாற்றி விடாது. அவர்கள் நரகவாசிகள்தான். அதில் என்றென்றும் அவர்கள் தங்கிவிடுவார்கள். مثل ما ينفقون في هذه الحياة الدنيا كمثل ريح فيها صر أصابت حرث قوم ظلموا أنفسهم فأهلكته وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون.
இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாமிற்கு எதிராக அவர்கள் செலவு செய்யும் பொருளின் உதாரணம் ஒரு காற்றை போல இருக்கிறது. அது அளவு கடந்து குளிர்ந்து பனி புயலாகி தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட ஒரு வகுப்பாரின் பயிரில் பட்டு அதை அழித்து விட்டது. அல்லாஹ் இவர்களுக்கு ஒன்றும் தீங்கிழைத்து விடவில்லை. எனினும் இவர்கள் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது பிதானதம் மின் தூனிகும் لا يألونكم خبالا ودوا ما عنتم قد بدت البغضاء من أفواههم وما تخفي صدورهم أكبر قد بينا لكم الآيات إن كنتم تعقلون. நம்பிக்கையாளர்களே, உங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவர்களை அன்றி மற்றவர்களை உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறைவு செய்வதில்லை. உங்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதை அவர்கள் விரும்புகின்றார்கள். அவர்களுடைய வாய் சொற்களை கொண்டே அவர்களுடைய பகைமை வெளிப்பட்டுவிட்டது. உங்களை பற்றி அவர்களுடைய உள்ளங்களில் மறைந்திருப்பவைகளே மிக கொடுமையானவை. நிச்சயமாக நாம் அவர்களுடைய அடையாளங்களை உங்களுக்கு விவரித்து விட்டோம். நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளலாம்.